கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த காப்பீடு திட்டம் என்ஆர்டிங்கப்பட்ட அந்த காப்பீடு திட்டத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அந்த யூடியூப்பில் பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். ஏராளமான தமிழ் சகோதரர்கள் விண்ணப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல் வாரம் தமிழக வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் கலகலப்பு நண்பர்கள் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் இந்த விண்ணப்ப படிவம் அயலக தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் அடையாள அட்டை இலவசமாக பதிவு செய்து கொடுக்கிறார்கள். இது எங்கன்னு கேட்டால் மிர்காவில் இருக்கப்பட்ட பாலிவுட் உணவகத்தில் வெள்ளிக்கிழமை மதியம் 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த நண்பர்கள் பதிவு செய்துட்டு இருக்கிறாங்க. அதுபோல் மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை மற்ற ஜும்மா நேரங்களில் பள்ளி வாசல்களை இவங்க போய் பதிவு பண்ணுறாங்க. அதுபோல் தமிழர்கள் நிறைய இருக்கக்கூடிய இடங்களில் கேம்பில் கொண்டு போய் இவங்க பதிவு பண்ணுறாங்க. அதனால் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்கும் இந்த அரிய வாய்ப்பை தவற விடாமல் விரைவில் இவர்களை அணுகி முறையான ஆவணங்களை சரி செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுபோல் செப்டம்பர் கொஞ்சம் ஜோராக கேளுங்க, சவுண்ட் அதிகமாச்சு. நான் இங்கே பேசுகிறேன். கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு அரசு நல்ல இந்த தமிழ் வெளிநாடு வாழ் மக்களுக்காக வேண்டி, தமிழ் மக்களுக்காக வேண்டிய நல்ல காப்பீடு திட்டங்களை அறிவித்திருக்குது. அதனுடைய அடிப்படையில் வாரம் மிர்காவில் இருக்கப்பட்ட பாலிவுட் உணவகத்தில் இந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம கலகலப்பு நண்பர்களுடைய நம்மளுடைய சகோதரர் சரவணன் அண்ணன் அவர்கள்ட்ட நம்ம ஒரு சிறிய பேட்டி எடுக்கிறோம். எப்படி என்ன இந்த தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் அறிவிப்பு என்னென்ன அறிவிப்பு கொடுத்திருக்கிறது, இப்போ ஒரு அறிவிப்பு புதுசாக கொடுத்திருக்கிறாங்களா, அந்த கார்டு வந்த உடனே அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காப்பீடு திட்டங்கள், அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. இது வரைக்கும் எத்தனை தமிழ் நண்பர்கள் பதிவு பண்ணிருக்கிறாங்க, இது எவ்வளோ அவேர்னஸாக இருந்திருக்குது, எத்தனை மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குது, இது இன்னும் எத்தனை மக்கள் இதை எடுக்கணும், குவைத்தில் எவ்வளோ தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா அது நம்ம மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு போய் சேரும். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். அதாவது மே 18ஆம் தேதி கடந்த மே 18ஆம் தேதி தமிழக அரசு அயலக தமிழர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. அன்று முதல் அதாவது இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 19 ஜூலை, அதாவது ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆயிடுச்சு. இந்த 2 மாத காலமாக தொடக்கம் முதல் இனி வரைக்கும் கலகலப்பு நண்பர்களும் எங்களோட கை கோர்த்திருக்கிற தமிழர் வாழ்வுரிமை இயக்கத்தின் தோழர்களும் இதை இணைந்து தினமும் டெய்லியும் பண்ணிட்டு வரோம் தமிழக மக்களுக்காக. ஏன்னா நிறைய பேர் படிப்பறிவு இல்லாமல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பாரம்பரிய மக்களுக்காகன்னு சொல்லி. இதில் படித்தவங்களும் நிறைய பேர் பதிவு பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களால முடியல, நிறைய பேருக்கு தெரியல. இல்லை, நாங்கள் பாலிவுட்லேயே தினமும் சாயங்காலம் பண்ணுறோம். இது இல்லாமல் வியாழன் வெள்ளி மத்தியானமாக எங்கெங்கே ஒரு 20-30க்கு மேலே ஒரு சகோதரர்கள் கேம்பில் இருக்காங்களோ அவங்க கூப்பிட்டாக்கா நாங்கள் அங்கே போய் நேராக பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்போர்ட் காப்பி, சிவிலிட்டி காப்பி, ஆதார் கார்டு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த ஆதார் கார்டு கூட ஊர் அட்ரஸ்க்காக தான் கேட்குறோம், இல்லைன்னா பாஸ்போர்ட் அட்ரஸே இருந்தால் அது கூட தேவையில்லாதது. இது இல்லாமல் உங்களுக்கு இதில் என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் விபத்து காப்பீடு இருக்குது, மருத்துவ காப்பீடு இருக்குது, திருமண உதவி திட்டம், கல்வி கடன், இது 4 எல்லாம் கவர் ஆகுது. அதனால் எப்போதுமே நம்ம ஊரில் எப்படி இந்த ஆதார் கார்டு இப்படி இருக்கோ, இங்கே சிவில் கார்டு இருக்கோ, அதேமாரி இப்போ வெளிநாட்டில் நம்ம வசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த அடையாள அட்டைங்கிறது ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு. அதனால் இது அனைவரும் பயந்துக்கணும். இதில் மேற்கொண்டு தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 வயது முதல் 55 வயசு வரைக்கும் தான் இருக்குது. இப்போ 55 வயசு வேலை உள்ளவங்களுக்காக நம்ம கோரிக்கை பண்ணியிருக்கிறோம். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான காலவர்கள் பின்னாடி வரலாம், அறிவிப்பு தமிழக அரசுலேருந்து. அது வரைக்கும் இந்த இது போயிட்டு இருக்குது. இப்போ அந்த பார்த்தீங்கன்னா இது 3 விதமான இதில் எடுக்கணும். முதல் நம்ம பதிவு பண்ணுறது தான். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பதிவு பண்ணிட்டு போகிறாங்கன்னா, இந்த நேரங்களை பாருங்கள் நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பதிவு பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2-3 நாள், குறைஞ்சது 1 நாளில் கூட வருது. இப்போலாம் திரும்ப இமெயில் வரும். அந்த இமெயிலில் தான் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணப்பட்டு இது கரெக்டான இது டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்ரூவ்டு வரும். அப்ரூவ்டு வரும்போது யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு கொடுத்துருவாங்க ஒரு லிங்கோட. அந்த லிங்கை தட்டி யூசர் நேம், பாஸ்வேர்டை போட்டு அவங்களுடைய ஐடி கார்டை சாஃப்ட் காப்பி எடுத்துக்கலாம் மொபைலில். அது வேணுங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ 55 வயசுக்கு மேல உள்ள ஆளுகளுக்கு பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க, 52 வயசுக்கு எல்லாம் வரலாங்கிறாங்க. இந்த வயசு வித்தியாசங்கள் இருக்குதா, இல்லாட்டா இந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்குள்ள வயசு கொடுத்துருக்கு? இது கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது குறைஞ்சது 18 முதல்
55 வயசு உச்சவரம்பு லாஸ்ட்டாக. அதுதான் இப்போ ஏற்றி சொல்லியிருக்கோம். ஏன் அவங்க காரணம் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் 55 வயசுக்கும் போது 55 வயசில் நீங்கள் காப்பீட்டு திட்டத்துக்கு பதிவு பண்ணீங்கன்னா 3 வருஷம் கவர் ஆகும். அப்போ 58 வயசு வரைக்கும் வந்துடுது. நம்ம இந்தியாவில் சட்டத்தின்படி ஓய்வூதியம் 58, அதனால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே வெளிநாட்டில் வந்து 60 வயசு வரைக்கும்லாம் வேலை பார்க்குறாங்க. அது வந்து நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம், பரிசீலனையில் இருக்குது. இன்ஷால்லா கூடிய விரைவில் நல்ல தகவல் வரும், வந்தாலும் தெரிவிக்கிறோம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டு நம்ம வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம். அது சாஃப்ட் காப்பிலேருந்து இது நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு ரெஜிஸ்டர் பண்ணனும் கிடைச்ச கார்டு. ஆமாம், அது பண்ண கிடைச்ச கார்டு. இது வந்து நம்ம இங்கே வெளியில் எங்கேயாவது நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் தேவையான இடத்துல. இல்லை லேமினேஷன் பண்ண மாதிரி பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். இது மாதிரி இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இது 2வது ஸ்டெப்பு. 2 கார்டு முடிஞ்சுங்க. அதுக்கப்புறம் தான் காப்பீட்டு திட்டம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. காப்பீட்டு திட்டம் எப்படி அப்ளை பண்ணுறதுனாக்கா, நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி நியூன்னு சொல்லி ஸ்லாஷ் ஆகும். அதை கிளிக் பண்ணோம். அதை கிளிக் பண்ணோடனே மற்ற டீட்டெயில்ஸ் நம்மளதுல ஏற்கனவே இருக்கும். லிங்க் அதில் இருக்குது. அதிலே போயிட்டாலே நீங்கள் அதில் போயிட்டு ப்ளே பண்ணிட்டு உள்ளே போகும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். அப்படி சப்போஸ் திரும்ப டாக்குமெண்ட் ஏதாவது கேட்டுச்சுன்னா அதை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டு நேராக லாஸ்ட்டாக போனீங்கன்னா 5 லட்ச ரூபா இருக்கும், 10 லட்ச ரூபா இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிற தொகையை நம்ம பாலிசியை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 5 லட்ச ரூபா பாலிசி போதுமானது அப்படின்னா 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா 10 லட்சம் சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு அமௌண்ட் நேராக வந்துடும். இதில் யார் பேரை நாமினி பண்ணுறீங்க, அதாவது உங்கள் ஒய்ஃபா, பிரதரா, பிள்ளைங்களா, ஏன்னா ஆமாம், இதில் பதிவு பண்ணுற இந்த அடையாள அட்டையோடைய பதிவு பண்ணுற யார் பண்ணுறாங்களோ அவர் ஒரு வேளை மரணிக்கும் தருவாயில் இதனுடைய காப்பீடு யாருக்கு போய் சேரணும். இவருக்கு அடுத்தபடியாக மனைவினா மனைவி, பிள்ளைங்கன்னா பிள்ளைகள், யார் பேரோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், என்ன ரிலேஷன்ஷிப்பு, எத்தனை % அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்துட்டு அதை ஓகே பண்ணி சப்மிட் பண்ணி வெளியே வரும்போது அடுத்தது 13 வகையான நோய்களுக்கான மருத்துவ காப்பீடு இருக்குது. அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஒரு கேள்வி, இந்த 10 லட்சம் 5 லட்சம் நீங்க வந்து இப்போ வந்து சொல்றீங்களா, அந்த கவர்மெண்ட் கொடுக்குறதுல இதுக்கு வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு பணம் ஏதாவது கட்டணுமா? ஆமா ஆமா, அது வருஷம் எல்லாரும் இந்த கார்டை பெற்று பயனடையும் முறையில் எல்லாருமே தெரியப்படுத்துங்க. யாராவது தெரியாமல் இருக்கும், நிறைய பேர் தெரியும். அதாவது கடந்த மே 18 தமிழக அரசு அறிவித்த அயலக தமிழர் மற்றும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான அடையாள அட்டை அறிவிப்பு செய்ததிலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் இந்த கடந்த 2 மாத காலமாக கலகலப்பு நண்பர்கள் குவைத் மற்றும் தமிழர் ஒழுங்கு இயக்கம் குவைத் இந்த இருவரும் நாங்கள் கைகோர்த்து 2 மாத காலமாக கிட்டத்தட்ட
குவைத்தில் வாழக்கூடிய தமிழ் சகோதரர்கள் 1180 பேர்கிட்ட இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். இதனால் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடையாள அட்டை மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண உதவி கட்ட, விபத்து காப்பீடு, மருத்துவ காப்பீடு, கல்வி கடன், இப்படி பல வகையான பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு நமக்காக இருக்குது. அதனால் இது அனைவரும் எடுத்துக்கணும் நல்லது. இந்த அடையாள அட்டை மூலமாக அடுத்தது காப்பீடு திட்டங்கள்லாம் எல்லாம் நிறையா சொல்கிறோம். ஒரே வீடு இருந்தீங்கன்னா எனக்கு 2 வீடும் ஒரே கிடைக்கும். அப்படியே வந்துருங்க. அவ்வளோதான். இப்போ கை தட்டல இல்லை, ஆனால் சேனல் ஓகே. கடந்த மே 18 தமிழக அரசு அறிவித்த அயலக தமிழர் மற்றும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான அடையாள அட்டையை நாங்கள் வந்து குவைத் நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2 மாத காலமாக குவைத் வாழ் தமிழர்களுக்கு கலகலப்பு நண்பர்கள் மற்றும் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத்தில் நாங்கள் இலவசமாக மக்களுக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம். இது வந்து நாங்கள் தினமும் மக்களுக்காக செஞ்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட 1180 பேர்கிட்ட மேலே செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் அதிகமான மக்கள் நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிறோம். ஏன்னா கடந்த இந்த 50 மேற்பட்ட நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா குவைத் நாட்டில் தான் அதிக பெரும்பான்மையான தமிழ் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த அடையாள அட்டையை பதிவு பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் நாங்கள் தினமும் இந்த மக்களுக்காக இலவசமாக நாங்கள் இந்த சேவையை பண்ணிட்டு இருக்கிறோம். கலகலப்பு நண்பர்களும் தமிழர் வாழ்வுகளுக்கும் இதுக்காக தொடர்ந்து நாங்கள் இந்த மக்கள் சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். மக்கள் அனைவரும் பயன்படுத்திக்கணும். இந்த அடையாள அட்டை மூலமாக விபத்து காப்பீடு, மருத்துவ காப்பீடு, கல்வி கடன் மற்றும் திருமண உதவி திட்டம் ஆகிய அனைத்து உதவிகளும் நம்ம தமிழக அரசு மூலமாக இது கிடைக்கின்றது. இது மூலமாக சொல்லிக்கிறேன். நன்றி. போட்டுக்கிட்டு இருக்கேன். வரேன். 2 பேர் ஆல்ரெடி உட்காந்து ஒரே வீடு இருந்தீங்கன்னா எனக்கு 2 வீடும் ஒரே கிடைக்கும். அப்படியே வந்துருங்க. அவ்வளோதான். இப்போ கை தட்டல இல்லை, ஆனால் சேனல் ஓகே. கடந்த மே 18 தமிழக அரசு அறிவித்த அயலக தமிழர் மற்றும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான அடையாள அட்டையை நாங்கள் வந்து குவைத் நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2 மாத காலமாக குவைத் வாழ் தமிழர்களுக்கு கலகலப்பு நண்பர்கள் மற்றும் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத்தில் நாங்கள் இலவசமாக மக்களுக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம். இது வந்து நாங்கள் தினமும் மக்களுக்காக செஞ்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட 1180 பேர்கிட்ட மேலே செஞ்சுருக்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் நாளைக்கு மதியம் 2:30 நாளைக்கு நைட்டுல ரீச் ஆகும். ஜெசீராலாம் எடுத்தால் மற்ற சரி, ஆஃபீஸ் வந்து எடுத்துறாங்களா இல்லை லேடிஸ் என்ன பண்ணுறது? அதுக்கு இது பெஸ்ட்டு. நைட்டு போகிறது நாளைக்கு மதியம் கிளம்பி நாளைக்கு நைட்டு இல்லைன்னா நீங்கள் இப்போ அது நம்ம மக்களுக்காக வேண்டி அவங்க நேரத்தை ஒதுக்கி, அதாவது 5 மணிக்கே வர்றாங்க. இந்த வெயில், கொடுமையான இந்த வெயில் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த வெயிலில் மனுஷன் நடக்கவே முடியாது. இருந்தாலும் அவங்களுடைய வேலைகளெல்லாம் விட்டுக்கிட்டு 5 மணிக்கு வந்து இந்த ஹோட்டலில் வந்து இருந்து அவங்க வந்து 9:30 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு அவங்க போகிறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா யாருக்காவது நம்மளாம் குடும்பக்கார ஆட்களை இல்லாட்ட அண்ணனும் தம்பியா எதுவுமே கிடையாது. அவங்க அந்த ஒரு நன்மைக்காக வேண்டி இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து, தமிழ் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைத்து இது வந்து இந்த தமிழ்நாட்டு
வாழ் இந்த காப்பீடு திட்டத்தை வந்து நம்ம தமிழ் உணர்வு உள்ள மக்களுக்கு போய் சேரணும் அப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவங்க இதை எடுக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அன்பான சகோதரிகளே, இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அனுப்பி கொடுங்க.